மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டில் மயிலாடுதுறை, குத்தாலம், தரங்கம்பாடி, சீர்காழி ஆகிய 4 தாலுகா பகுதிகளிலும் 1,70,70,000 ஏக்கரில் சம்பா நடவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையில் காரணமாக விவசாய நிலங்கள் தண்ணீரில் தேங்கி நிற்கிறது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட புளிச்சாறு ஊராட்சியில் சுமார் 500 ஏக்கருக்கும் மேலே விவசாயி சம்பா சாகுபடி செய்துள்ளனர். கடந்த 5ஆம் தேதி பெய்த மழையால் விவசாய நிலங்கள் தண்ணீரில் தேங்கி இருப்பதாகவும் விவசாயிகள் எம்எல்ஏ அதிகாரிகளையும் மனு அளித்து புதர் மண்டி கிடந்த புளிச்சார் வடிகால் வாய்க்கால்களை தூர்வார மனு அளித்த நிலையில் அங்கு ஜேசிபி இயந்திரம் மூலம் தூர்வாரப்படும். இன்னும் மாத சம்பளத்தையே நம்பி இருக்கீங்களா? மாச சம்பளத்தையும் தாண்டி கூடுதல் வருமானம் எப்படி சம்பாதிக்கிறதுன்றதை நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பணி தொடங்கியது 2 நாட்கள் மட்டுமே தூர்வாரவிட்டு கிடப்பில் போடப்பட்டதால் தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் நடுவு நட்ட 25 நாட்கள் சுமார் 150 ஏக்கர் பயிர் நீரில் மூழ்கி விட்டதாக காட்சியளிக்கிறது. 25 நாட்களுக்கு மேலாக இந்த இளம் பயிர் தண்ணீரில் கிடப்பதால் வீணாகிவிடும் என்று விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் ஏக்கருக்கு சுமார் 35,000 செலவு செய்து தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் விவசாய நிலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். இந்த பகுதியில் உள்ள குளிச்சார் வடிகால் வாய்க்காலை வேளாண் துறை அதிகாரி மற்றும் மாவட்ட நிர்வாகம் நேரில் ஆய்வு செய்து வாய்க்காலை உடனடியாக தூர்வாரி தர வேண்டும் என்று உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.